நம்ம தமிழ்நாட்டுல என்ன நிலைமை இருக்கு அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் சொல்றாங்க விஜய் ஜெயிச்சிட்டாரு, விஜய் அவ்வளவு மக்கள் வாங்கிட்டாரு, எல்லா குழந்தைகள்ட்ட இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பாட்டி வரைக்கும் அத்தனை பேருடைய ஓட்டை வாங்கி பெரும்பான்மையா ஜெயிச்சிட்டாரு அப்படிங்க. ரொம்ப சந்தோஷம். 108 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாரு, வாழ்த்துக்கள், உண்மைதான். ஆனா எல்லா மக்களுடைய வாக்குகளை வாங்கி எல்லோருடைய ஓட்டையும் வாங்கி ஜெயிச்சிருக்கிறாரான்னா, இந்த தேர்தல் முடிவுகள் எதை காட்டுதுன்னா, எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அங்க விஜயினுடைய கட்சி தாவேகா தோற்றிருக்கிறது. யோசிக்கணும். எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த பூத்துகளில் எல்லாம், இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பூத்துகளில் தாவேகாவிற்கு பெரும்பான்மையான ஓட்டு விழவில்லை. அப்போ இஸ்லாமியர்கள் ஓட்டு யாருக்கு போயிருக்கு? தமிழ்நாட்டுல, நான் உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, கேரளால சொல்லல, தமிழ்நாட்டுல இப்ப நடந்து முடிந்த போன வாரம் வந்த வெளியான சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த பூத்துகளில் எல்லாம் திமுக அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறது. முஸ்லிம்கள் நடிகனை பார்த்து ஓட்டு போடல. விஜய் பெரிய தலைவர், மாஸ் லீடர், மாற்றம், அப்படி இப்படி இளைஞர்கள் என் பேரன் சொல்லிட்டான், என் பேத்தி சொல்லிட்டா, என் பூட்டன் சொல்லிட்டான், என் ஓட்டி சொல்லிட்டா, அதுக்கெல்லாம் மயங்கவே இல்லை. ஸ்டைலு, பஞ்சு டைலாக், அதுக்கெல்லாம் அவங்க மயங்கவே இல்லை. அவங்களுடைய நோக்கம் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே இன்றைக்கு திமுகவிற்கு போயிருக்கிறது. அதை அனலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க பாருங்க, திமுக கூட்டணி ஜெயிச்ச இடம்லாம் பாருங்க. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, அங்க திமுக ஜெயிக்குது. அதே போல திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி, காயல்பட்டினம் போன்ற பகுதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய சிறுபான்மை ஓட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி, அங்க திமுக ஜெயிக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் சிறுபான்மையினர் பெரிய அளவு, மிகப்பெரிய அளவுல கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதி, கிட்டத்தட்ட 45% 50% இருக்கக்கூடிய சிறுபான்மையர்கள் இருக்கக்கூடிய தொகுதி கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு தொகுதியில கூட தாவேகா விஜய் ஜெயிக்கல. 5 தொகுதிகளில் திமுக ஜெயிச்சிருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க சொல்றாங்க எல்லா சிறுபான்மையர் ஃபுல்லா விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க, அவரு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு. முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் பல இடங்களில் தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்துல சிறுபான்மையர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள்ல 5 தொகுதிகளில் திமுக ஜெயிச்சிருக்குது. ஒரே ஒரு தொகுதியில மட்டும் அதிமுக தலவாய் சுந்தரம் ஜெயிச்சிருக்கு. அது இந்துக்கள் இருக்கக்கூடிய அதிகம் கணிசமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தொகுதி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி. அதுல சிறுபான்மையர் கொஞ்சம் இருக்காங்க. பார்டர்ல தான் அதுவும் ஜெயிச்சிருக்கிறார். 200 ஓட்டு 300 ஓட்டுல தான் தலவாய் சுந்தரம் ஜெயிச்சிருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டத்தை முழுக்க இன்றைக்கு திமுக ஸ்வீப் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸப்ட் ஒரு தொகுதியை தவிர. தாவேக்கு அங்க ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல. விஜய் எவ்வளவுக்கு நான் விஜய் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கூட சொன்னாலும் கூட அவர்களுடைய ஓட்டு நம்ம யாரு ஜெயிக்கணும், யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதை தீர்மானித்து மிக தெளிவாக வாக்களித்திருக்க